ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜி நிகழ்ச்சி ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது இந்தியர்களை கற்காலத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய கருதப்படும் அதாவது உண்மை அதுதான். அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறீங்க. சினிமா செட்டையும் மிஞ்சிய மாதிரியான செட்டு, அதாவது நலத்திட்டம் வழங்குவதற்கு 1 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு 25 கோடி ரூபாய்க்கு செட்டு போட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி जो परंपरागत कौशल्य से रहने वाले लोग, जो औजार से और अपने हाथ से काम करने वाला वर्ग है, हमारे सुथार हो, हमारे सोनार हो, हमारे राजमिस्त्री हो, हमारे कपड़े धोने वाले काम करने वाले लोग हो, हमारे बाल काटने वाले भाई बहन परिवार हो, ऐसे लोगों को ஐயோ என்ன ஃபஸ்ட் லைனில் ஹிந்திலாம் வருது, ஜி ஹிந்தியில் பேசுகிறாரு அப்படியே போட்டு விட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ட்ரெய்லர் தான். நீங்கள் பார்க்க போகிற படம் இன்னும் சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி. ஏற்கனவே இது தொடர்பான வீடியோ நம்ம ஒன்று போட்டிருக்கோம். அதாவது விஸ்வகர்மா திட்டம். இந்த திட்டத்தில் அவன் குலத்தொழிலில் செஞ்சான்னா அவனுக்கு 1 லட்ச ரூபா லோனு 5% வட்டியில் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு திட்டத்தை ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்காங்க, நம்ம போட்டிருக்கோம். அதோட துவக்க விழா தான் நடந்தது. இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் பார்க்குற, ஒரு மினி படம் பார்க்குற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி விஸ்வகர்மா என்கிற சனாதன கடவுள். அவர் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்திலலாம் அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. வட இந்தியாவில் சில இடங்கள்லாம் கொண்டாடுவாங்க. அந்த நாளில் தான் இந்த திட்டத்தை ஜி துவக்கி வச்சுருக்காரு. அந்த திட்டம் என்ன அப்படின்னா, செருப்பு தைக்கிறவர்கள் அவனுடைய அப்பா செருப்பு தைச்சார், தாத்தா செருப்பு தைச்சார் அப்படின்றத நிரூபித்து போய் பேங்க்கில் போய் நின்னான்னா அவனுக்கு 1 லட்ச ரூபா உடனே கொடுத்துருவாங்க. இதை அதிகாரிகள் செக் பண்ணுவாங்க. உண்மையிலேயே இவர் செருப்பு தைக்க குடும்பத்தை சேர்ந்தவர் தானா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. 3 முறை விசாரிப்பாங்களாம் அந்த பகுதியில். இவர் அப்படித்தானா இப்படித்தானா இந்த தொழில் தான் பண்ணாரான்னு. உடனே அவருக்கு 1 லட்சமா. அடுத்து அவருடைய அப்பா பார்பராக இருந்தார், முடியை திருத்தும் தொழிலாளியாக இருந்தார். அவங்க குடும்பம் அப்படி அந்த வழியாக வந்த குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் போய் வங்கியில் நின்னார், அதிகாரிகளை பார்த்தாருன்னா உடனே 1 லட்சம். ஏன்னா இவர்கள் ஊக்குவிக்கிறார்களாம். அதாவது இந்த விஸ்வகர்மா அப்படின்றது உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கைத்தொழிலை, அதாவது சிற்பி சிலை செதுக்குவது, இந்த கைத்தொழிலாம் இருக்குல்ல, இதற்கான கடவுள் தான் அந்த விஸ்வகர்மா. அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு இன்றைக்கி இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அடுத்து செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவர் செருப்பு தைக்கும் தொழிலாளி தானா அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அவருக்கு செருப்பு தைக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு அதாவது கைவினை கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்படி 18 தொழிலுக்கு முதல்ல 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க 5% வட்டியில். அதை கரெக்டாக நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா 2 லட்சம் கொடுப்பாங்க. இப்போ அந்த பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறதுக்கே பல கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டிருக்காங்க. ஆனால் செட்டு போட்டு அந்த எல்லாமே என்னென்னா அரசு நலத்திட்ட உதவி வழங்கக்கூடிய இடத்துல என்னென்னா பிரம்மாண்டமாக மேடையை போட்டு அங்கே ஆட்களை வர வச்சு செக்கோ கேஷோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. இது கடந்த கால வழக்கம். ஆனால் ஜி அப்படியா இல்லை, ஜி உலகத் தலைவராச்சே. அதுவும் G20 மாநாட்டை ஒட்டி நிறைவேற்றப்பட்ட திட்டம். உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ராக்கெட் விட்டுட்டு இது பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இவங்க இருக்கிறவனை படிக்க விடாமல், அவனை படிப்பு சொல்லி கொடுக்காம, இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செருப்பு தூக்கி தொழிலாளி மகனை அப்படி கொத்தா தூக்கிட்டு சாப்பாடு போட்டு நீ படிக்க வரணும், உனக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோன்னு சொல்லி. ஆனால் அவர்களை பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களை படிப்பறிவுக்கு கொண்டு இன்றைக்கி அவர்கள் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மக்களை அந்த அடையாளத்திலிருந்து உடைத்து கொண்டு வருவதற்காக பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும், அதே மாதிரி அவர்களை படிக்க வைப்பதற்காக காமராஜர் போட்ட திட்டங்களும் பார்த்தீங்க. அதனால தான் இப்போ தமிழ்நாடு இந்தியாவில் நம்பர் 1 இருக்குது. சரியா? இவர்கள் அதை பார்த்தினாலும் இந்த 50 வருஷம் கழித்து கூட ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை, இவர்களுக்கு வாக்களித்தவர்களை கற்காலத்தை நோக்கி இழுத்துட்டு போகிறாங்க குலத்தொழில் திட்டத்தில். சரி, அதுக்கு லோனையும் கொடுத்து நீ இதை விட்டு மாறவே கூடாது, இதிலே தான் இருக்கணும், உங்கள் அப்பா அதை பண்ணாரா, தாத்தா அது பண்ணாரா, அந்த தொழிலில் தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லா விதமான அவர்களை படிக்க வைத்து வெளியில் கொண்டு வராமல் இதெல்லாம் பண்ணுறாங்க. செங்கல் சூளை தொழிலாளி வேலை பார்த்தானா அவனுக்கு 1 லட்சம். நீ செங்கல் வேலை தான் பண்ணணும், அந்த பெண்கள் இருந்தாங்க நான் 1 லட்சம். டெய்லர் வேலை உங்கள் அப்பா தாத்தாலாம் பார்த்தாங்களா, உங்களுக்கு 1 லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் லேடியை உட்கார வச்சுருக்காங்க. அந்த காட்சியும் நீங்கள் பாருங்கள் எப்படி பிரம்மாண்டமாக செட்டு போட்டிருக்காங்கன்னு. இப்போது ஜி என்ன பண்ணாருன்னா, முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறோம் என்ன அப்படின்னா, அந்த வீடியோ பாருங்கள். அதாவது என்னென்னா, விஸ்வகர்மா அப்படின்ற அந்த கடவுள் இருக்கார் இல்லையா, அவரை விநாயகர் ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. எவனோ டிசைன் பண்ணி செஞ்சுட்டு முகத்தை நம்ம மோடிஜி மாதிரியே செஞ்சுருக்காங்க. அதற்கு மோடிஜியே படம் போடுறார், பூ போடுறார்.
इस कन्वेंशन सेंटर में दिखाई देती है। जैसा कि आपको पता है कि भगवान विश्वकर्मा को देवशिल्पी के रूप में जाना जाता है और वही विश्वकर्मा जो कि सृष्टिकर्ता माने जाते हैं। எப்படி பாருங்க இது யாருக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் லேடி, ஏன்னா கணக்கு காட்டணும்ல, அதனால் ஒரு முஸ்லீம் லேடி உட்காந்து தச்சிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் ஜி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒரு பாவப்பட்ட ஒரு கிளவி எங்கேயோ உட்காந்துருந்துருக்கும் போல் அதையும் கூப்பிட்டு வந்து அது ஏதோ கிளீஜ் வச்சு பார்க்குதா என்னன்னு தெரில, அதையும் ஒரு மரம் மாதிரி ஒரு செட்டப் போட்டு அதில் உட்கார வச்சு போய் ஜி பேசுகிறாரு. திரைப்படத்தை மிஞ்சும் அளவுக்கு செட்டப் போட்டு ஜி கொடுத்த பில்டப் பார்த்தீங்கன்னா அதிபயங்கரமாக இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள். बहुत हाई पर कैपिटा इनकम ना भी हो, लेकिन फिर भी अच्छी खासी उसमें इजाफा हो रहा है. तो ये मुझे लगता है कि आने वाले वर्षों में जो आजकल लोग कहते हैं कि 4.5 से 5% जीडीपी का हमारा टूरिज्म इंडस्ट्री के थ्रू आता है कंट्री को, वो कोई वजह नहीं है कि अगर हम एक उसको सोते हैं. इनको अभी भी मुल्क में इतना जबरदस्त उनके पास हुनर है, लेकिन फिर भी उनको वो रेस्पेक्ट नहीं मिलती. ஸோ இப்போ நவீனமாக செட்டப் போட்டு இவர்களை குழியில் தள்ளுற வேலையை இன்று பார்த்துருக்கிறார்கள். இதுக்கு பேர் வந்து விஸ்வகர்மா யோஜனா. இதற்கு வந்து பிஜேபியில் இங்கே உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே யூடியூப்பில் போட்டு இந்த லோன் வேணுமா, உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், உடனே 15,000, அதில் பயிற்சி பெறதுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாயா. இப்போ உங்களுக்கு முடிதிருத்தும் தொழிலாளி மகனாக இருந்தீங்கன்னா உங்களை வேறு வேலைக்கே படிக்க விடாமல் உங்களை கொண்டு வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு 500 ரூபா டெய்லி கொடுக்குறாங்கன்னா அந்த 500 ரூபா வாங்கி நீங்கள் பயிற்சி பெற்றீங்கன்னா 1 லட்ச ரூபா உடனே கொடுத்துருவாங்களா. 1 லட்சம் சரி, அப்படி பார்த்தா கூட ஏழை தொழிலாளிகள் இன்னும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இது வந்து மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க, கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒரு திட்டம். அப்படின்னா கூட இவர்கள் போட்டிருக்க செட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க அந்த பார்பர் ஷாப்போட சேரே ஒரு சேர் 40,000 ரூபா வரும். 2 சேர் போட்டு வச்சுருக்காங்க. 2 சேர் வாங்கினாலே 80,000 போயிடும். எப்படி அவன் வந்து அட்வான்ஸ் கொடுத்து முடிதிருத்தும் தொழில் லைட்டிங்லாம் கொடுத்து கிளாஸ்லாம் போட்டு வைப்பான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வந்து ரூரலில் கிராமத்தில் இருப்பவர்களை, இவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மாநிலங்களில் இருப்பவர்களை படிக்க விடாமல், அவர்களை முன்னேற விடாமல், அவர்களை அங்கேயே போட்டு அமுக்குனா தான் நமக்கு தொடர்ந்து வாக்களிப்பான். விவரம் தெரிஞ்சதுன்னா பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டான். இந்த சனாதனா அது இது சாமி அப்படின்றத விட்டு வெளில போயிடுவான் அப்படின்றதுக்காக போடப்பட்ட ஒரு மெகா ப்ராஜெக்ட் தான் இந்த விஸ்வகர்மா திட்டம். பாருங்கள், ஏதாவது உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, அமெரிக்கா எங்கேயோ இருக்குது, ரஷ்யா எங்கேயோ இருக்குது, இப்படி போயிட்டுருக்க கட்டத்தில் நான் இந்த நாட்டை மீண்டும் கற்காலத்திற்கு அழைத்து போவதற்கு இந்த திட்டம் ஒரு உதாரணமாக இருக்குது. இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் அடுத்த முறை மட்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக பெண்களெல்லாம் சிதைக்கு போக வேண்டியதாக, சிதையில் தூக்கி போகிற திட்டங்கள்லாம் வரும், எல்லாமே வரும். பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு வரும். அப்படியே வந்து நூலிபான் அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப கொடூரங்களை சந்தித்தான் இந்த நாட்டில் வாழ வேண்டியது இருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கு இதெல்லாம் வந்து உதாரணம்லாம் கிடையாது, ஆணைத்தரமாக வீடியோவோடு இருக்குது. வீடியோவோட ஒரு பிரதமர் ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, மண்பாண்ட கலைஞர்கள் அந்த மண்பானம்லாம் செய்கிறாங்கல்ல, அவர்களை வந்து அந்த கலையை காப்பாற்றணும்னு. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், எங்கள் குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவர்கள். அவருடைய தாத்தா மண்பாண்டம் செய்து கொண்டிருந்தார். அதற்கப்புறம் அவருடைய சன் வந்து என்னன்னா படித்து ஒரு இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணார்னா ரயில்வேயில் ஒரு பதவியில் இருந்தார். அதற்கப்புறம் அவருடைய பிள்ளைகளும் படித்தார்கள், வேறு வேலைக்கு போனாங்க. ஏன்னா அதற்கு அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா அவங்க பேரம் பேத்திகள் எல்லாமே கனடாலேயும் யூஎஸ்லேயும் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க. அதுக்கு காரணம் தமிழ்நாடு அப்படி வளர்த்துருக்கிறது. நீ கைத்தொழில் பண்ணி இங்கேயே உட்காந்துட்டு ஊருக்குள்ளே வந்து களிமண்ணை உருட்டிட்டு 50 ரூபாய்க்கு 100க்கு அள்ளு எடுத்துக்கிட்டு இருக்கிற காலம் இது கிடையாது. அவர்களை உடைத்து படிக்க வைத்தது, அதற்கான வழிகளை செய்து கொடுத்தது இந்த அரசு. அதனால் இன்றைக்கு நம்ம கண்ணில் நேரடியாக பார்த்த இன்றும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நான் சொல்கிறேன். அப்போ இவர்கள் மேலும் இவர்களை படிக்க விடாமல், படிக்கிறவனுக்கு வசதி செய்ய வைத்து விடாமல், மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வராமல் என்ன பண்ணுறாங்கன்னா குலத்தொழிலே நீ பாரு 1 லட்ச ரூபா தர. என்னென்னா இது எந்த மாதிரியான அணுகுமுறை நீங்கள் பார்த்துக்குங்க. தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் இது நல்லா தெரியும். இவர்கள் பின்னாடி போனால் நம்ம நிச்சயமாக கற்காலத்துக்கு போயிடுவோம். கல் உடைச்சிக்கிட்டு கோவணம் கட்டிக்கிட்டு தான் இன்னொரு 10 வருஷத்தில் நம்ம அலையணும். வேறு எந்த தொழிலுமே நம்ம செய்ய முடியாது, எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவான். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். भारत, जहां हमारे कारीगर और शिल्पकार अपने हाथ के कौशल, उत्साह और समर्पण द्वारा पीढ़ियों से हर भारतवासी के जीवन की रीतियों और संस्कृति का हिस्सा रहे हैं। भावनात्मक रूप से अपने पेशे से जुड़े हुए गुरु और शिष्य की अद्भुत परंपरा के प्रतीक इन कारीगरों और शिल्पकारों की आकांक्षाएं इनके हाथों के हुनर की तरह सदियों से इनकी मुट्ठी में ही कैद रहती थी। पेशेवर प्रशिक्षण और आधुनिक औजारों की कमी,
निवेश के लिए पूंजी तथा बाजार से दूरी समेत उन्हें कई चुनौतियों का सामना करना पड़ता था। लेकिन अमृतकाल में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी के